ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படின்னு பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாம் நம்முடைய லக்னத்திற்கு நாம் ஒரு ராசியில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் நமக்கு. அது என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நமக்கு நடக்கிற திசை, புத்தி, அந்தரம், சுட்சுமம், இந்த 4 வகைகளில் குரு சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த குரு பயிற்சியை பார்ப்பது உங்களுக்கு பயன் தரும். இல்லாவிடில் இந்த கிரகங்கள் குருவினுடைய நட்சத்திரங்களான, அதாவது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ, என்ன அந்தரம் நடக்குதோ, அந்த கிரகங்கள் இருப்பார்கள் இல்லையா, அவங்க புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தினால் அவங்களும் இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. அது இல்லாமல் எல்லாரும் பொதுவாக நான் மகர லக்னம், எனக்கு குரு பயிற்சி என்னத்தை செய்யும் அப்படின்னு பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய திசா புத்தி அந்தரத்தின் மூலமாகத்தான் இந்த பெயர்ச்சி பலனை, கோச்சார பலனை தருகிறது. இதை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மகரத்துக்கு 6ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டுக்கு வருகிறார். சரி, 6ஆம் வீட்டில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போ 7ஆம் வீட்டில் ஜூன் 2ஆம் தேதி வந்த பின்னும் அவர் சொந்த நட்சத்திரத்தில் 16 நாள் இருப்பார். இந்த 16 நாளில் நமக்கு இடமாற்றங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது, எழுத்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. இடம், அதாவது இப்போ இடம் விற்கிறது அப்படின்னா விற்று போயிடும். அதே மாதிரி ஒரு வீடை மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 18ஆம் தேதி, ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து அவர் சனியினுடைய நட்சத்திரமான பூசத்தில் போவார். இந்த சமயத்தில் நமக்கு திருமண காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே மாதிரி அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு சாதகமாக இருக்குது. எல்லா வேலைகள் சார்ந்த விஷயம், இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, ஒரு கான்ட்ராக்டராக இருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதில் இருக்கீங்க, எந்த வித வேலையாக இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யும். இடமாற்றம் விரும்பிய இடத்துக்கு கிடைக்கும். அதுபோக உறவுகள் சார்ந்த வகையில் மிக்க நன்மைகள் ஏற்படும். கூட பிறந்தவங்க, அது இளையவரானாலும் சரி, பெரியவர்கள் மூத்தவர்களானாலும் சரி, நல்லா இருக்கும். பெற்றோர்கள் வழியிலையும் நல்லா இருக்கும். மொத்தத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வழி மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை இந்த சனி நட்சத்திரத்தின் மூலம் குரு வழங்குகிறார். ஆகஸ்ட் மாதம் 18 வரைக்கும் சனி நட்சத்திரம். அதுக்கப்புறம் புதன் நட்சத்திரத்தில் போகிறாரு, அக்டோபர் 31 வரைக்கும். இந்த புதன் நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு வெளிநாடு தொடர்புடைய வேலைகள், அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட வேலைகள் மற்றும் நம்முடைய மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். புதன் அப்படின்றது நமக்கு, புதனுடைய வலிமை அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் தொழில் தானத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அனைத்து விதமான ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, ஒயரிங் ஆகட்டும், பிளம்பிங் ஒர்க் ஆகட்டும், எதெல்லாம் பைப் கனெக்ஷன் மாதிரி வேலை செய்தோ அதெல்லாம் புதன். அதே மாதிரி நம்ம சர்வே பண்ணுற கருவிகள், இதெல்லாம் புதன். அனைத்து விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது புதன். எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்க மற்றும் ஜோதிட லைனில், சட்டத்துறையில் இருக்கவங்க, லாயராக இருக்கிறவங்க, அனைத்து விதமான கமாடிட்டிஸ், ட்ரேடு லிங்கில் இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி திசா புத்தி, புதன் திசா புத்தி ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படும் போது டிஜிட்டல் ரீதியாக மிகப்பெரிய அமைப்பை டெவலப்மெண்ட்டை பண்ணிடுவீங்க. இதெல்லாம் மீடியாவுக்கும் ஒத்து வரும். செய்தி விளம்பரத்துறை, மீடியா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஆவணங்கள், பத்திரப்பதிவுகள் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆகஸ்ட் 31 டிசம்பர் 14 வரைக்கும் மக நட்சத்திரத்துக்கு சிம்மராசிக்கு போயிடுறார் அதிசாரத்தில். அப்போ நமக்கு 8ஆம் இடம்ன்ற ஒரு கணக்கு வருது. இந்த டிசம்பர் 14 வரைக்கும், அக்டோபர் 31, அதாவது நவம்பர் 1லிருந்து
டிசம்பர் 14 வரைக்கும் ஒரு 44 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனம் புரியாத தடைகள் ஏற்படும். அதுவும் கேதுவனுடைய சாரத்தில் போகிறாரு. அப்போ இந்த கேதுவனுடைய கனெக்டிவிட்டி நமக்கு என்ன பண்ணோம்னா, முயற்சி தடைகள், காரியம் எடுத்தேன் சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகுது, கை நஷ்டமாகுது, கைப்பணம் விரயமாகுது, அல்லது திடீர் செலவுகள், திடீர் விபத்துகள், உடல் உபாதைகள், இதுக்கெல்லாம் இந்த நவம்பர் 1லிருந்து டிசம்பர் 14 வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறம் வக்கரம் ஆகுறார். அவர் வக்கரமாகி ரிவர்ஸ் வர்றார். அதனால் நம்ம மேஜராக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது அக்டோபர் 31 வரைக்கும் கடகராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை சார்ந்த வகை மற்றும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, மூளை உழைப்பான பணிகள், கலைத்துறைகள் அனைத்துக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம கர்மாவில் குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் கொடுக்குறவர், உத்தியோகம் கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர். அப்படிப்பட்டவர் நம்ம ஜாதகத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இல்லாமல், அதாவது சிம்ம ராசிலையோ தனுசு ராசிலையோ குரு உட்காராமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லவர் தான். உங்கள் கர்மாவில் பணம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்காரு. அப்போ நம்ம ஜாதகத்துக்கு அவருடைய திசாபுத்தியும் நடந்து இப்போ இந்த பயிற்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு பண வரவுக்கு சாதகமாக இருக்கும், உத்தியோக பலத்துக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம், சூட்சுமமாக என்ன பண்ணலாம்? இது நமக்கு என்ன 2 விதமாக பார்க்கணும். அகம் சார்ந்த வகையில், புறம் சார்ந்த வகையில். அகம் சார்ந்த வகைங்கிறது என்ன அப்படின்னா, உறவுகள், ஆரோக்கியம். இது வகையில் நமக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பண்ணோம்னா, நாம் பெருமாளை வழிபடணும். ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் பெருமாள் வழிபாடு, அதுலேயும் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபட்டிங்கன்னா பரவாயில்ல. திருவெண்காடு போயிட்டு வரலாம். அது மாதிரி மதுரையில் இருக்கிற சிம்மக்கல்லில் இருக்கிற ஆதி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலில் போய் வழிபடலாம். இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயத்துக்கு பரிகாரம். இப்போ புறம் சார்ந்த விஷயம், எனக்கு வேலையில் தடங்கள், வேலையில் டெவலப்மெண்ட் இல்லை, ப்ரமோஷன் இல்லை, அல்லது திடீர்னு வேலையில் நிறுத்திட்டாங்க, வேலை கிடைக்கல, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாம் என்ன தேர்வு பண்ணணும்னா குருவையே தான் வழிபடணும். நமக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பது குருவனுடைய வழிபாடு. அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, சுண்டக்கடலை மாலை சாத்தி, நெய் தீபம் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனைகள் பண்ணி வழிபடலாம். விசாகம் நட்சத்திரத்தில் முருகன் படத்தை வச்சு வணங்கலாம். லோக்கலில் இருக்கிற முருகன் கோயிலையும் வணங்கலாம். முடிஞ்சால் திருச்செந்தூர்லையும் போய் நீங்கள் அர்ச்சனை, தீபங்கள், வழிபாடுகள் பண்ணலாம். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் படத்தை வச்சு அந்த நெய் தீபம் போட்டு குபேரரை வணங்கலாம். இதுதான் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான பரிகாரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.